பிரெஸ்ட் மில்க் பம்பிங் மதர்ஸ்க்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ஸ்டோரேஜ் தான். ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது பிராண்ட்ஸில். ஸ்டோரேஜ் பேக்ஸ், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்கை பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக கப்கின்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை பற்றி வந்து ஒரு ரிவ்யூவாக சொல்லலாம், இல்லைனா வந்து அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கப்கின்ஸுன்ற பிராண்டில் டோட்டலி 25 பேக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு பேக்ஸ் தான் இருக்குது. அது கூட சேர்த்து ஒரு மார்க்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள இதுதான் இருக்குது. நம்ம அதில் இருக்கக்கூடிய பேக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த 25 பேக்ஸையுமே ஆல்ரெடி ப்ரீ ஸ்டெர்லைஸ்ட் அப்படின்றதுனால நீங்கள் அதை வாஷ் பண்ணணும், திருப்பி ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட மீனிங். அண்ட் ஆல்சோ இந்த 25 பேக்ஸுமே நீங்கள் வந்து 1 டேக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ யூசேஜ் அப்படின்றது வேரி ஆகும். ஓகே, இந்த பேக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்கள் நேம். அதாவது மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெஸ்ட் மில்க்கை வந்து ஸ்டோர் பண்ணி அதை டொனேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால உங்களோட பர்டிகுலர் நேமை வந்து எழுதணுன்றதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நேம், தென் அதில் வந்து டேட், அப்புறம் டைம். எந்த டைமில் கொடுத்தீங்க, அது ஏஎம்லேயோ இல்லை பிஎம்லேயோ எப்போ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த டைமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட்டை வந்து வால்யூம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து 100 ml இல்லை 200 ml 250 ml எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் மில்க் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ எம்எல் யூஸ் பண்ணலாம், எம்எல் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 250 ml வந்து மேக்ஸிமம் நாங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ஸிமம்க்கு மேலே ஒரு 1 ml கூட அதிகமாக வைக்காதீங்க. பிகாஸ் அந்த ஒரு கேப் வந்து அங்கே வந்து தேவைப்படுது. அந்த கேப் தான் என்ன பண்ணணும்னா வந்து ஏரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து ஒரு டெம்பரேச்சர் மார்க்கரும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுன்றது தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து சொல்கிறேன். இது எப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி இதை 250 ml வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க. எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ரெஃப்ரிஜிரேட்டரில். அதுக்கப்புறம் அது வெளில எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணணும். தாயிங்னா என்ன பண்ணால் சுடுதண்ணியை வந்து ஏதோ ஒரு கண்டெய்னரில் பாயில் பண்ணி வச்சிடணும். அந்த வாட்டரில் வந்து இதை வச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா மெல்ட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அது பேர் தான் தாயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆகிட்டிங்களா இல்லையான்றது சொல்லும். பர்பிள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா மில்க் இன்னும் கோல்டாக இருக்குது, ஆப்டிமம் லெவல் வரலன்னு அர்த்தம். அடுத்து ப்ளூ கலரில் வந்துச்சு அப்படின்னா ஆப்டிமம் லெவல் வந்துருச்சு. நீங்கள் ஓவர் ஹீட்டிங் பண்ணிங்கன்னா அது ஒயிட் கலராக மாறிடும். அந்த டெம்பரேச்சர் இண்டிகேஷன் வந்து இந்த கார்னரில் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுத்து ஓகே ப்ளூன்ற டெம்பரேச்சர் வந்துருச்சு, ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மில்க் வந்து பேபிக்கு கொடுக்கலாம். கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், இந்த சைடில் வந்து இந்த சைடு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு அது வழியாக மில்க் வந்து போர் பண்ணிக்கலாம். எந்த கண்டெய்னரில் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ஃபீடிங் பாட்டிலில் வந்துட்டு இதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு நீங்கள் அதை கழுவிட்டோ இல்லை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோ தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே நீங்கள் 1 டைம் இதை வந்து யூஸ் பண்ணப்போவே அது ஹீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்க பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக வந்துட்டு மில்க் கூட ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி சிங்கிள் யூஸ்ன்றது நல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது BPA ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் இதில். ஸோ இது நீங்கள் வந்து இது ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்ஸை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, 1 டேக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்க, டொனேஷன்ஸ் பண்ணுறீங்களா, இப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் மில்க் பம்பிங் வந்து எந்த மாதிரியான பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் பம்பா இல்லை மேனுவல் பம்பா, இந்த மாதிரி பம்ப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.